ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ரைஸ் அப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஹெல்த்தி. வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துருக்கோம். இது ஒரு 4-5 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு பெரிய தக்காளி, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பீன்ஸ், அப்புறம் கொஞ்சம் கேரட், இது எல்லாத்தையுமே வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்னொரு சைடு பெரிய வெங்காயத்தை வந்து நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம உரமாக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் மீல் மேக்கர், அதாவது சோயா சங்க்ஸ், அது வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கிறோம். அப்புறமா ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு குக்கர் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடானதும் இது கூட கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட கொஞ்சம் பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியுமே இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இவ்வளோ தூரம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி, 1/4 டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். நான் வந்து 1 கிளாஸ் ரைஸ் எடுத்ததுனால 1.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும் பாஸ்மதி ரைஸ்க்கு. நீங்கள் நார்மலாக எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. பட் நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து இதில் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த மீல் மேக்கரை வந்து நல்லா தண்ணி பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் இதில் என்ன சேர்க்க போகிறேன்னா பட்டர் பீன்ஸ் வந்து சேர்த்துருக்குறேன். பட்டர் பீன்ஸ் வச்சு செய்யும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால தான் சேர்த்துருக்கோம். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பட்டாணியும் சேர்த்துருக்கேன். பட்டாணி வந்து ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைன்னா நீங்கள் நார்மல் பட்டாணியை வந்து ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை வந்து இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு, உப்பு போட மறந்துட்டேன், ஸோ இப்போ போடுறேன். போட்டு நல்லா குக்கர் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. இது ஒரு 4 விசில் வரைக்கும் வரட்டும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி ஆகிடுச்சாலும் குக்கர் விசில் வந்து தூக்கி பார்த்தோன்னா தெரியும். ஆவி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நிறைய வெஜிடபிள்ஸோட ஒரு வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் எந்த பிரியாணி மசாலாவுமே வந்து சேர்க்கலை. பட் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட குழந்தைங்க வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சாங்கன்னா இது மாதிரி வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது மாதிரி வேறு என்ன ரெசிபிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் அபி கிரியேஷன்ஸ் அப்படின்றத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.